நான் கேட்ட கேள்விக்கு நீ இன்னும் பதில் சொல்லல மாமா. என்ன? என்னவா? நீ என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு உனக்கு தெரியாதா? சொல்லு மாமா, நேத்து ராத்திரி முழுக்க எங்க இருந்த? திருநெல்வேலியில என் ஃப்ரெண்ட் ரூம்ல இருந்தேன். என்ன, உன் ஃப்ரெண்டு போலீஸ் ஸ்டேஷன்ல தான் ரூம் எடுத்து தங்கியிருக்கானா? சொல்லு மாமா, நேத்து ராத்திரி நீ போலீஸ் ஸ்டேஷன்ல தானே இருந்த? உனக்கு யார் சொன்னா? யார் சொன்னா என்ன? அதானே உண்மை. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. போய் சொல்லாத மாமா, எனக்கு எல்லாமே தெரியும். யாரோ எக்கேடோ கெட்டு போனா உனக்கு என்ன மாமா? நீ எதுக்கு தேவையில்லாம அவங்க பிரச்சனைய உன் தலையில எடுத்து போட்டுக்கிற? அவதான் உன்னை வேணான்னு தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டால, அப்புறம் ஏன் மாமா அவ பின்னாடி போற? அந்த மீனாட்சியால என்னைக்காவது உனக்கு நல்லது நடந்திருக்கா? சின்ன சின்னதா அசிங்கப்படுத்தி கடைசியில செய்யாத தப்புக்காக உன்னை ஒரு நாள் லாக்அப்லயே உட்கார வச்சுட்டா பாத்தியா? அவெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டா. முத்தலகு, போதும். ஏன் மாமா, அவளை சொன்னதும் உனக்கு கோவம் வருதா? இவ்வளவு அசிங்கப்பட்டதுக்கு அப்புறமும் எப்படி மாமா உன்னால அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேச முடியுது? சரி, அவளுக்கு ஒரு பிரச்சனைனதும் நீ போய் நின்னல, பதிலுக்கு அவ என்ன பண்ணா? உன்னை போலீஸ் ஸ்டேஷன்ல மாட்டி விட்டு அவ பாட்டு போயிட்டே இருந்துட்டா. கடைசியில அசிங்கப்பட்டது யார் மாமா? நீ தானே. என்ன அவ என்ன பண்ணா நீ அவளை வெறுப்ப? சொல்லு மாமா. அவ என்ன பண்ணாலும் என்னால அவளை வெறுத்து ஒதுக்க முடியாது. ஏன்னா எனக்கு மீனாட்சினா அவ்வளோ பிடிக்கும். ஆனா அவளுக்கு ஒன்ன பிடிக்கலையே மாமா. பரவாயில்ல, ஆனாலும் எனக்கு அவளை பிடிக்கும். அவளுக்கும் என்ன பிடிக்கும். நிச்சயம் ஒரு நாள் அவளுக்கு என்ன பிடிக்கும் முத்தலகு. நீ வேணா அப்படி நினைச்சிட்டு, ஆனா உன்னை கால் தோசுக்கு கூட மதிக்க மாட்டேங்கிற மாமா. அவ உன்கிட்ட வருவா, அவளோட காதல சொல்லுவான்னு காத்துட்டு இருந்தா உன்னை விட முட்டாள் இந்த உலகத்துல வேற யாருமே இல்ல மாமா. உனக்கு சொன்னா புரியாது முத்து. உனக்கு தான் மாமா எதுவுமே புரிய மாட்டேங்குது. உன் மேல யாரு உண்மையான பாசம் வச்சிருக்கான்னு உனக்கு புரியல. யாரு உனக்காக உயிரையும் கொடுப்பாங்கன்னு உனக்கு புரியல. ஆனா உன்னை ஒருத்தி வேண்டான்னு தூக்கி போட்டு போறா. அவளை நீ உருகி உருகி காதலிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்க. உன் மேல ஒரு தூசி விழுந்தாலே நான் துடிச்சு போயிடுவேன் மாமா. அவ உன்னை ஒரு நாள் ஃபுல்லா லாக்அப்ல உட்கார வச்சிருக்கா. என் மனசு என்ன பாடுபடன்னு உனக்கு புரியாது. நீ அவளுக்கு உதவி பண்ண போய் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார்ந்து இருந்தேன்னு மாமாக்கும் அத்தைக்கும் தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியும்ல. முத்தலகு, வீட்டுல யாருக்கிட்டையும் இதை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காத, பெரிய பிரச்சனை ஆயிரும். ஏன் மாமா, ஏன் சொல்லக்கூடாது? சொன்னா அந்த மேனாமணிக்கு மதுரைக்காரிக்கு பிரச்சனை வந்துரும் தானே சொல்லக்கூடாதுன்ற? ஏன் மாமா இப்படி இருக்க? நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போதுதான் நம்ம பக்கத்துல இருக்க மனுஷங்களை அடையாளம் தெரிஞ்சுக்க முடியும்னு பெரியவங்க சொல்வாங்க. ஆனா உனக்கு கஷ்டத்தை கொடுக்கறதே அவ தானே மாமா. அவ எப்படிப்பட்டவன்னு என்ன உன்னால கண்டுபிடிக்க முடியலையா? நீ என்ன சொன்னாலும் சரி முத்தலகு, என்னால மீனாட்சியை வெறுக்க முடியாது. அவ மேல நான் வச்சிருக்க காதல் உண்மை. என் காதல் ஒரு நாள் அவளுக்கு புரியும். அது வரைக்கும் அவளுக்காக நான் காத்திருப்பேன். இதுக்கு மேல வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல.